நான் சில உயரங்களை தொட்டவள், இன்னும் உயரங்களை தொடுவதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். உங்களிடத்தில் மிக முக்கியமான இந்த 5 விதிகளை நான் சொல்லுகிறேன். முடிந்தால் மனதளவிலே 5 விதிகளை நீங்கள் மிக மிக நுட்பமாக குறித்து வைத்துக் கொண்டிருங்கள். முதல் விதி மர்ஃபி விதி. மர்ஃபி இப்படி சொல்கிறார், நீங்கள் எதை அதிகமாக யோசிக்கிறீர்களோ, எது நிகழ்ந்துவிடும் என்று அதிகமாக பயப்படுகிறீர்களோ, அது நிகழ்வதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். அதனால் எதை யோசிக்கிறீர்களோ, எதை கண்டு பயப்படுகிறீர்களோ, அதை குறித்த தெளிவு உங்களிடத்தில் இருக்கட்டும். கீழே விழுந்துருவோம்னா விழுந்துருவீங்க. எனக்கு கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறதுனால பழைய சாருக்கெல்லாம் தெரியும், அம்மாக்கெல்லாம் தெரியும், அப்பா அம்மாக்கு தெரியும். இந்த திருவள்ளுவர் பஸ்ன்னு ஒன்று விடுவாங்க சார் முதல்ல. அதில் வந்து உட்காரவே முடியாது, அந்த கால் முட்டி இடிக்கும். ஹைட்டா இருக்கிறதுனால கால் முட்டி இடிக்கும் தம்பி. எனக்கு என்னன்னா, அவங்க அந்த பிரேக் போடும்போது முட்டி இடிச்சுக்குமோன்ட்டு 10 வருஷமா பயந்தேன் நான். பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக அந்த சிந்தனை வராத ஒரு பொழுது, அப்போ நான் 2 வீலரில் போயிட்டு இருக்கேன். ஏற்கனவே சிந்திச்சு சேர்த்து வச்சிருக்கிறேன்னா கரெக்டாக பிறண்டு முட்டி 2 போச்சு. செம்ம அடி முட்டில. நீங்கள் எதை குறித்து அதிகமாக பயப்படுகிறீர்களோ அது உங்களை வந்து சேரும். அதனால் நிதானியுங்கள். டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, டீச்சர்ஸை பகச்சிக்காதீங்க. டீச்சர்ஸ்க்கு எதிராக எதுவும் நினைக்காதீங்க. நான் நினைப்பேன் சார், இன்னைக்கு இந்த டீச்சர் வரக்கூடாது. அசம்பிளிலேயே பார்த்துருவேன் மேடம், அந்த அப்படி கண்ணில் இப்படியே பார்த்துருவேன். உருவாக்கி நீங்கள் பாட்டு போட்டீங்கல்ல, அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ள இப்படி பார்த்துருவேன். யார் வந்திருக்கா, யார் வரலன்னு அப்பா சாமி வரக்கூடாது. அப்படியே எல்லாரும் என்னென்னமோ வேண்டிட்டு இருப்பாங்க. நான் வேண்டுவேன் அந்த ஒரு நாள் வரக்கூடாதுன்னா அந்த சயின்ஸ் டீச்சருக்கு என்ன நடக்கணும்? ஆமா மேடம், அன்னைக்கு எனக்கு அவங்க தான். அப்புறமா அவங்க 1 மாசம் வரக்கூடாதுன்னா என்ன நடக்கணும்? 1 வருஷம் வரக்கூடாதுன்னா என்ன நடக்கணும்? இந்த ஸ்கூலை விட்டு போயிடணும்னா என்ன நடக்கணும்? கடவுளுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு இருப்பேன் நான். அப்போ கடவுள் பார்த்தாரு. எப்ப பார்த்தாலும் மண்டே அசம்பிளியில இது டீச்சருக்கு எதிராகவே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு. வா டீச்சர் அப்போ அப்படின்ட்டு டீச்சர் ஆயிட்டேன். இப்ப பிரார்த்தனை பண்றேன், இது வந்துடக்கூடாது, கிளாஸுக்கு இது வந்துடக்கூடாது, டீச்சர் வந்துடக்கூடாதுன்னு யோசிச்சேன் நான். இப்ப இந்த ஸ்டூடெண்ட் வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. நாம் எதை தீவிரமாக யோசிக்கிறோமோ அது நம்மை வந்து சேரும். இன்னைக்கு ஒரு பொண்ணு, நான் யாருன்றது அப்புறமா சொல்றேன், இந்த டீம்ல ஒரு பொண்ணை நான் வந்து அடையாளம் பண்ணியிருக்கேன். அது சார் கிட்ட நான் சொல்லிட்டு போவேன் யாருன்னு. இஃப் ஷீ இஸ் ட்ரெயின்ட், அவ என்சிசிலையோ இல்லைனா அவ கைட் மூமெண்ட்லையோ அவ ட்ரெயின் ஆனானா, காலேஜில் கூட விடாம அந்த என்சிசி ட்ரைனிங் அந்த மாதிரி போனால்னா அவ கண்டிப்பா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா வருவா, அல்லது ஐஏஎஸ் வருவா. ரெண்டுமே மிஸ் ஆச்சுன்னா ஐஆர்எஸ் வருவா, அதுவும் மிஸ் ஆச்சுன்னா ஐஎஃப்எஸ் வருவா. யூபிஎஸ்சி அவ எழுதினால்னா அவளுடைய பாடி லாங்குவேஜும், அவளுடைய டிட்டர்மினேஷன், அவளுடைய கண் பார்வை, அவன் நடந்தது, அவ ஷோல்டர், அவ உடம்பு அப்படியே பார்க்குற, ஓகே நீ இதான் அப்படின்னு மனசு ஸ்டிக் பண்ணிச்சு. அப்படி மற்றவங்களுக்கு எல்லாம் மனசு ஸ்டிக் பண்ணிருக்கு. அதுக்கெல்லாம் சொல்லணும்னா அசஸ்மெண்ட் ஃபீஸ் இருக்கு. குழந்தைகளை ஆசிரியர்கள் கவனிக்க வேண்டும். நான் பேச்சாளராக வருவேன் என்று கவனித்த என் பத்மஜா டீச்சர், என் தனலட்சுமி டீச்சரை நான் இன்றைக்கு நினைக்கிறேன். அவன் அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியாது, அவர்களுக்கு தெரிந்தது உன்னால் முடியும், நீ இப்படி போலாம் இப்படி வரலாம் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். பசியோடு இருக்கின்ற பொழுது தான் கட்டி கொண்டு வந்த அந்த உணவை எனக்கு அளித்து பேசுவதற்கு தெம்பூட்டினார்கள். ஆசிரியர்கள் என்பவர்கள் மிக உன்னதமானவர்கள். நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன். இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் யார் தெரியுமா? பெர்னாட் ஷா சொல்கிறார், இறைவனிடமிருந்து வாங்கி கொண்டு வருகின்ற முழுமையான ஆயுளை எல்லாம் இவர்கள் வாழ்வதே இல்லையாம். உங்கள் குழந்தைகளை வழிபடுத்துவதற்காக அவர்கள் அதை செலவழித்து விடுகிறார்கள். நான் ஒரு டீச்சரா சொல்றேங்க, இறைவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். எனக்கு ஒரு மகன், என் மகன் வெற்றி பெறுகின்ற பொழுது நான் அடைகின்ற மகிழ்ச்சி அதிகம். ஆனால் அதை விட 1% அதிகமாக என் வகுப்பு மாணவி வெற்றி பெறுகின்ற பொழுது நான் அடைகிறேன். இது ஒரு ஆசிரியருக்கான இயல்பு. இப்படித்தான் இருப்பார்கள் ஆசிரியர்கள். என்றால் ஆசை என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். இந்த ஸ்கூல்ல எப்படின்னு தெரியல, குன்றத்தூர்ல எனக்கு அங்க கார் வந்து ரெடியா வைக்கணும் சார், நீங்க பாதுகாப்பா என்ன கூட்டு போகணும். நான் அப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட் இப்ப சொல்ல போறேன். இந்த பெற்றோர்கள் எல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? என் பேச்ச கவனிச்சிருக்கீங்களா? இந்த டீச்சருங்க எப்பவாவது உங்க பசங்களை திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பசங்களை கண்டிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பையனோ பொண்ணோ வீட்டில் வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் என்னுடைய டீச்சர் என்னை திட்டினாலோ, என்ன யாராவது என்கிட்ட சண்டை போட்டாலும் வீட்டில் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்? வீட்டில் 2 விழும். நீ என்ன பண்ணேன்னு டீச்சர் உன்னை திட்டினாங்கன்ட்டு விழும். நான் என்ன பண்ணேன்றது டீச்சர் சொல்லாம தான் அடிச்சிருக்கோம். அது சொன்னாலும் புரியாத மனநிலையில் இருக்கிறதுனால தான் அடிச்சிருக்கோம். அது குழந்தைகளை கண்டிக்கிற டீச்சர்ஸ் இந்த கல்வி நிறுவனத்தில் இருந்தால், நான் தண்டிக்கிறேன் என்று சொல்லவில்லை, கண்டிக்கிறேன் என்று சொன்னேன்.
கண்டிக்கின்ற ஆசிரியர்கள் இருந்தால் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை மிகச் சரியான கல்வி நிறுவனத்தில் சேர்த்திருக்கிறீர்கள் என்று பொருள். பல பள்ளிக்கூடத்தில் எனக்கு எதுக்குடா வம்பு, நாசமா போ, வா வராம போ, எனக்கு என்ன என்றபடிதான் மக்கள் இருக்கிறார்கள். சில ஸ்கூல்ஸ்ல நான் பார்த்திருக்கேன், இங்க எப்படின்னு தெரியலன்னு முதல்லயே சொல்லிட்டேன். இருப்பீங்க கண்டிப்பா, நம்ம நாடாச்சே, இல்லாம எங்க போவீங்க? ஸ்கூல்ல ஒரு பையனை ஒரு டீச்சர் திட்டிட்டுமே, கண்டிச்சிட்டுமே, அது கொஞ்சம் கூட கருணையே இல்லாம போய் அவங்க அம்மாட்ட சொல்லும். நடந்தது சுமாரா தான் சார் இருக்கும், அப்படி பில்டப் பண்ணி சொல்லும். அது ரீல்ஸ்லாம் பாக்குதா, செம்மையா நடிக்குது, செம்ம நடிப்புல சொல்லும் சார். அது என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுமா. அவங்க அம்மா, ஐயோ ராஜா உன்னை இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு அவர் நைட்டுக்கு வருவார்ல வேலையை முடிச்சுட்டு, அப்பா அவர்கிட்ட சொல்லும். அப்பா உடனே ஃபோன் பண்ணி அவங்க தாத்தா பாட்டி கிட்ட சொல்லும். தாத்தா பாட்டி உடனே ஃபோன் பண்ணி அவங்க அத்தை கிட்ட சொல்லும். அவங்க அத்தை உடனே ஃபோன் பண்ணி அவங்க புருஷங்கிட்ட சொல்லும். அவங்க புருஷன் உடனே ஃபோன் பண்ணி அவங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொல்லும். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, சித்தப்பா, சித்தி, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏன் பிள்ளைய எப்படி அப்படி சொல்ல போச்சு? ஒன்னே அந்த டீச்சர் ஸ்கூல்ல இருக்கணும், இல்லைன்னா நான் என் பிள்ளை இந்த ஸ்கூல்ல படிக்கணும். ஊர்பட்டுருமா? நான் சொல்லட்டுமா? மெலீசா ஒரு குச்சி டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க சார். 20 வருஷம் ஆச்சு, பிடிங்கிட்டாங்க. கண்டிக்கவே முடியல. அது இப்ப எங்க இருக்கு தெரியுமா? போலீஸ்கார்கிட்ட கொஞ்சம் குண்டா லத்தியா இருக்கு. நான் என்ன சொல்றேன், அதை ஒல்லியாக்கி மெலீசாக்கி எங்க கிட்டே கொடுத்துருங்க. அவங்களுக்கு அந்த பயன்பாடே இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். நாங்கள் சரி செய்து கொள்கிறோம். வீடுகளில் பெற்றோர்கள் சரி செய்து கொள்ளுங்கள். நீங்களும் நாங்களும் சேர்ந்து இந்த குழந்தைகளை வடிவமைக்கின்ற பொழுது இதோ பீடு நடை போட்டு வந்து தன்னுடைய லீடர்ஷிப்கான அந்த பரிசீலை ஏற்றுக்கொண்டு இறங்கினார்களே, இத்தகைய குழந்தைகளாக அவர்களை மாற்ற வேண்டும் என்றால் ஒரு சிறு கண்காணிப்பும் ஒரு சிறு கண்டிப்பும் நிச்சயமாக தேவை. இந்த பேண்ட் வாசிக்கும் போது ஒரு பிள்ளையினுடைய காலாவது தப்பி இருக்குமா? ஒரு பிள்ளை காலம் தப்பலையே. அந்த கவனத்தோடு அவர்களை வளர்த்தால், நான் சொல்றேன், இந்த நாட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ நீதிமன்றங்களுக்கோ ஆஸ்பத்திரிகளுக்கோ வேலையே இருக்காது. நானும் நீங்களுமாக சேர்ந்து இந்த குழந்தைகளை வடிவமைத்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லலாம். இந்த கவனம் நமக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். சொன்னா நீங்கள் அதிகமாக பயப்படாதீர்கள். எதை பயப்படுகிறீர்களோ அது நிகழ்ந்துவிடும். அதே போல் எதை மிக வெளிச்சமாக சிந்திக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். என்ன பிரச்சனை தெரியுமாடா தம்பி? சின்ன பொண்ணுங்க, சின்ன பசங்க, பொண்ணு மேலையும் பசங்க மேலையும் ஆர்வத்தை வச்சிருந்தீங்க, அது வந்து சேர்ந்துருது. நான் ஒண்ணு சொல்றேனே, அந்த வயதில் நீ காணக்கூடிய பெரும் கனவு மனிதர்களின் மீது இல்லாமல் மிகப்பெரிய ஆற்றலின் மீதும் கருத்தாக்கங்களின் மீதும் வைத்தால் அதுவும் அப்படியே வந்து சேரும். நான் இந்த பள்ளிக்கூடத்தை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல தங்கவேல் சார். அந்த 4 டீமுக்கு நீங்க பேர் வச்சீங்களே, அந்த பேருக்காகவே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும். இந்த காலேஜ்க்கு 4 குரூப்ஸ்க்கு 4 நோபல் பரிசு பெற்ற 4 பெரும் மனிதர்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். வங்காரி மாதாய், ஒரு காட்டை உருவாக்கிய ஆப்பிரிக்க பெண், எவ்வளவு பெரிய பெண் அவள். அந்த குரூப்ல இருக்கிறவங்க தனக்கு என்ன பேர் வச்சிருக்காங்களோ அவங்கள பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதை நீங்க உங்க குரூப்புக்கு ப்ராபகேட் பண்ணணும். இந்த அளவிற்கு தான் நம்மில் நல்ல எண்ணங்கள் வளரும். ஸ்டே பாசிட்டிவ். இது கிடைக்கும் என்றால் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். சிறிய வயதிலிருந்து கனவு காணுங்கள். நான் சொன்னால் மிகையாக இருக்கும், ஆனால் என் பெற்ற தாயை சாட்சியாக்கி வைத்து நான் சொல்லுகிறேன். 10வது வகுப்பு படிக்கின்ற பொழுது SIT கல்லூரியை தாண்டி என்னுடைய வாப்பா என்னை அழைத்து செல்வார். நான் அப்பொழுது சொல்லுவேன், இங்கேதான் நான் பேராசிரியராக பணிபுரிவேன். இன்றைக்கு அங்கேதான் பணிபுரித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேடும். பெரிய அளவிலே அதை வைத்துக் கொள்ளுங்கள். மர்ஃபி விதி இதை சொல்லுகிறது. 2வது விதி மிக மிக முக்கியமானது. கிட்லின்ஸ் லா. கிட்லின்ஸ் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கிட்லின் லா சொல்லுகிறார், ஒரு பிரச்சனையை தெளிவாக உங்களால் எழுத முடிந்தால் அந்த பிரச்சனை பாதி தீர்ந்து விட்டதாக கருதி கொள்ளலாம். பல பேருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? மேடம், ஹோட்டல் கூட்டு போவார் சார், என்னைக்காவது நல்ல சாப்பாடு சாப்பிடலாமே. இப்போல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. இல்லை மேடம், இட்லி சாப்பிட்றியா? காலைல தானே செஞ்சோம். தோசை சொல்லவா? நேற்று தான் போட்டது. ஃப்ரைட் ரைஸ், அது என்னக்கு அது வரக்கு. அப்போ நான் அது காத்துப்பட்ட உடனே இழுத்து சாப்பிட்றதுக்குள்ள, அப்போ நீயே சொல்லு என்ன சாப்பிடுவோம்? எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்களே சொல்லுங்க. அதாவது நமக்கு என்ன வேணான்னு தெரியுது. என்ன வேணும் உனக்கு? இன்னைக்கு போய் லிஸ்ட் போடு. என்ன வேணும் உனக்கு? உனக்கு எங்கே இருக்கிறது பிரச்சனை? அம்மா இந்த வார்த்தையை சொல்லி தருகிறேன். உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? உன் காரணங்களால் தான் நீ தோற்கடிக்கப்படுகிறாய். வசதியா அடுத்தவங்க மேல சொல்லிட்டு போயிடும். கிடையாது. இன்வர்ட் கரெக்டா பிரத்யங்கரம் உள்ள பாரு. உனக்குள் தான் இருக்கிறது வெளிச்சமும் தீர்வும். உனக்குள் தான் இருக்கிறது சாபமும் வரமும்.
மரக்காவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுச்சு. மரக்கா போன்ற பெண்கள் சமூகத்தினரால் கொஞ்சம் ஆதரவு தருகின்ற பொழுது அவர்கள் எழுந்து பிரகாசிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? நான் இந்த கல்வி நிறுவனத்தை பாராட்டுகிறேன். அந்த பெண் 2 புத்தகங்களை கொண்டு வந்து என் கையில் கொடுத்தாள். அப்போ தங்கராஜ் சார் சொன்னாரு, நீங்க இத படிங்க, அழுகையில வெடிச்சிரும் உங்களுடைய இதயம்னு சொன்னாங்க. ஒரு சமூகம், ஒரு சமூகத்தை தொடர்ந்து காயப்படுத்துகின்ற பொழுது ஒரு குரல் எழுந்து நின்று நான் இப்படி காயப்படுகிறேன் என்று சொல்லுவதற்கான அந்த குரலுக்கான வாய்ப்பை தரக்கூடியவர்களுக்கு என்னுடைய வணக்கம். இப்படித்தான் வாய்ப்பு வரும். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே, அதை வெற்றியாக மாற்ற வேண்டுமே. உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை நீங்கள் எழுதினாலே பாதி பிரச்சனை தீந்து போயிடும். 3வது ரொம்ப முக்கியமான இடம் குழந்தைகளுக்கு. புரியுதான்னு தெரியல பிள்ளை, சொல்றேன் புரிஞ்சுக்கோ. இங்கேயோ இருக்கிறவங்கள சொல்றேன், யாருக்கு புரிகிறதோ இல்லையோ சுபத்ரா, உனக்கு கூடவா புரியவில்லை என்பது போலான வார்த்தை இது. டீச்சர்ஸ் கவனம். கில்பர்ட்ஸ் லா. வேலை இடத்தில் உள்ள பெரிய சவால் என்ன தெரியுமா? நீங்க எந்த காலேஜில் முடிச்சுட்டு நீங்க எந்த நிறுவனத்திலையும் போய் சேர்ந்துக்கோங்க, அதுல இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லித்தர மாட்டார்கள். அவர்கள் சொல்லித் தருவதை வைத்துக் கொண்டு நீங்கள் அந்த கம்பெனியில் இருக்கவே முடியாது. அதற்கான ட்ரைனிங்ல தான் இங்க. இதை யாரும் சொல்லித் தர மாட்டாங்க. நான் சொன்னேன்ல, அங்க போடு அப்படின்னு இந்த கண்ணில் ஜெஸ்டர் காட்டினால அவ லீடர் கிடையாது. அவ அப்படி நிக்கணும், என் முன்னால வந்து ராணுவ வீரர் மாதிரி நிக்கணும். நீ எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்க, நீ தான் வந்து குத்தணும், நான் நிப்பேன். அப்படி வந்து நிக்கணும் பக்கத்துல. நீங்கள் ஆர்டர் போடுறது இல்ல, பெரியவர்களுக்கு அதான் ஆர்டர் பண்றீங்க நீங்க. அதனால தானே அவர்களுடைய உயரங்களை நீங்கள் இன்னும் அடையாமல் இருக்கிறீர்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இதை பேசுறது, மிக முக்கியமானது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லித் தர மாட்டார்கள். வாழ்க்கையில் நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். லேர்னிங் அப்படியே உங்களுக்கு கையில் வைத்து தர மாட்டார்கள். ஒவ்வொரு வினாடியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே போகணும். பணம் கொடுத்தா எல்லாம் கிடைக்காது. எல்லாமே கிடைக்குமா? கிடைக்காது. நான் உனக்கு சொல்றேன், இந்த பிரின்சிபல் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு மாசத்துக்கு ஒரு சம்பளம். அந்த சம்பளம் கொடுத்துட்டா அந்த சம்பளத்துக்கு பெருமதியானது மட்டும்தானா அவங்களுடைய ஊழியம்? அது அவர்கள் நேரத்திற்கு தான் அவர்கள் காசு கொடுக்கிறார்களே தவிர அவர்கள் புத்திக்கும் அவர்கள் நிர்வாகத்திற்கும் யாராலும் பணம் தந்துவிட முடியாது என்பதற்கு பெயர்தான் வேலை பணி. அந்த டைமுக்கு தான், அந்த டைம்ல நீங்க எஃபோர்ட்டோட அந்த விஷயத்தை முடிக்கிறீங்களா அதுதான். ஆனால் அந்த விஷயத்திற்குள்ள படிப்பு அறிவு இருக்குல்ல, காசு கொடுத்து வராது. யாரும் அதை சொல்லித் தர மாட்டார்கள். மிக முக்கியமான இன்னொரு தகவல் உங்களுக்கு புரிய வேண்டும். தகவலுக்கும் அறிவுக்கும் முன்னுரிமை கொடுத்தால் பணம் தொடர்ந்து உங்கள் வாசல் படியை தட்டி கொண்டே இருக்கும். அறிவு மற்றும் தகவல், இப்படி சொல்வது வால்சன் லா. ரொம்ப சூப்பர் லா, எனக்கு ரொம்ப பிடிச்ச லா ஒண்ணு, ஃபாக்லேண்ட்ஸ் லா. ஒரு முடிவை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எடுக்காதீர்கள். பல நேரங்களில் முடிவு எடுத்துக் கொண்டுதான் நாம் சிக்கிக் கொள்கிறோம். சில இடங்களில் இது சரியாகும் என்று விஷயத்தை தள்ளி போடுங்கள், சரியாகும். பல நேரங்களில் ஸ்பாட்ல முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் ஸ்பாட்ல முடிவெடுங்க, அது வேறு. முடிவெடுக்க வேண்டிய அவசியம் உண்டு என்றால் சட்டென்று முடிவெடுத்துருங்க. முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் முடிவெடுப்பதற்கான அவசியமே கிடையாது. டோன்ட் டேக். ரொம்ப நுட்பமா சொல்றேன், இந்த கல்வி நிறுவனங்கள்லாம் என்ன தெரியுமாயா? நான் சொல்றேன், தங்கராஜ் சார் மாதிரியான ஆட்கள் கொண்டாடப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? பள்ளிக்கூடம்னு ஒண்ணு நடத்துறாங்கல்ல, என்ன பிசினஸ் வேணாலும் பண்ணலாமே இல்ல, கல்வி நடத்துறாங்கல்ல, கல்வி நிறுவனங்களை நடத்துறாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மாதிரியான லீடர்ஷிப் ப்ரோக்ராம்லாம் இவர் நடத்தலனா யாரும் நாங்க கேள்வி கேட்க மாட்டோமே வெளியில இருந்து, ஏன் இதை நடத்தலன்னு? இங்கே என்ன கற்றுக்கொள்கிறீர்கள் நீங்கள்? எல்லாரும் பாஸ் பண்ணிடலாம். உங்க எல்லாருக்கும் சொல்ற, பெற்றோர்களுக்கு சொல்ற, எப்பொழுதும் உங்களுடைய குழந்தைய ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு நிர்பந்திக்காதீங்க. நிர்பந்தம் என்ன ஆகும் தெரியுமா? குழந்தைகளுக்கு பிரஷரா ஏறும். நான் சொல்ல, லிட்டில் ஃப்ளவர்ல நீங்க 595 மார்க் வாங்கிட்டு வெளியில வாங்க, அங்க ஒருத்தர் இருப்பான் 595.1, அவனை ஜெயிக்க முடியாம இது துடிக்கும். ஏன்னா இதோட லெவலே 595 தான். அந்த ஒன்ன பார்த்து பயப்படும். அதை ஜெயிக்க பள்ளிக்கூடம் சொல்லி தருதா? பள்ளிக்கூடத்துக்கு சல்யூட். வெளியில் இருக்கக்கூடிய உலகம் பெருங்கடல். நீங்கள் துறைமுகத்தில் கட்டப்படுகின்ற கப்பல். இறுக்கமாக பலமாக கட்டப்படுங்கள். நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன், கவனம். குழந்தைகள் கவனத்தோடு இருக்கிறார்களா? இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு போறேன். இந்த மேனேஜ்மெண்ட் எப்பவுமே பண்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதெல்லாம் பாராட்டும். சில குழந்தைகளை பாராட்டுறது இல்லை. அவங்க இந்த ஜெயிச்சாங்கல்ல, இப்படி நின்னாங்கல்ல, இதுல செலக்ட் பண்ணாங்கல்ல, நீங்க செலக்ட் பண்ணீங்களா 3 பேரை? இந்த 3 பேரை நீங்க தான் செலக்ட் பண்ணீங்களா? இல்ல பிள்ளைங்க தானே செலக்ட் பண்ணாங்க. எலெக்ஷன் தானே வச்சாங்க. நாமினேஷன் எவ்வளவு வந்துச்சு? ஒன்னொன்னுத்துக்கும் 5 வந்துச்சா? ஓவரால் 50 வந்துச்சுல்ல. இதுங்களுக்கு இன்னைக்கு செரிமனி நடத்துனீங்கல்ல, அந்த 50 எழுந்து நாமினேட் பண்ணிருக்குதுல்ல, அதுங்களுக்கு ஒரு விழா வைங்க. அதுங்களும் முக்கியங்க. அந்த பிள்ளைகள் உங்களுக்கு தேவையா இல்லையா? உங்களுடைய கருத்துக்களை முன்னால் முழுமையாக பிள்ளைகளுக்கு கொண்டு செலுத்துவதற்கு அவர்களுடைய துணை தேவை உங்களுக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்களை மட்டும் கொண்டாடாதீங்க. டீச்சர்ஸ்க்கு சொல்றேன், நிர்வாகத்தை நிர்பந்தியுங்கள். என்ன நிர்பந்தம் தெரியுமா? இந்தா
இது ஃபெயில் ஆகி நாசமா போகுது அப்படின்ட்டு லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்க ஒரு 3-4 பேர். அதுல யாராவது ஒருத்தன் பாஸ் பண்ணியிருப்பான். அவனை கொண்டாடுங்க. ஏன் தெரியுமா? அவனை கொண்டாடிட்டீங்க சார். நான் சொல்றேன் பாருங்க, உங்களுடைய 595 இருக்குல்ல, அதை தூக்கி வாயில சாப்பிட்டு செரிக்கிற 600க்கு 600ன்னு வந்து நிப்பாங்க. ஏதோ ஒரு ஆற்றலால் தான், ஒரு வார்த்தை இல்லாமல் தான் அந்த குழந்தைகள் துடித்து கிடக்கிறார்கள். இந்த பேண்டை கவனிச்சுக்கோங்க சொன்னா இல்லையா? நான் கரெக்டா கொடுக்குறேன் பாருங்க. அதுல ஒருத்தர் இருப்பான், அந்த மாதிரி ஒருத்தர் அதுல இருக்கிறான். என்ன விடுங்கப்பா, நான் பாக்குறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருக்கிறான். நான் அப்படித்தான். பாராட்ட வளர்ந்தவள் நான். பெரிய ஆற்றல் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பெற்றோர்கள் எதற்கு பாராட்ட வேண்டுமா அதற்கு பாராட்டுங்கள், எதற்கு கண்டிக்க வேண்டுமா அதற்கு கண்டியுங்கள். இந்த வித்தியாசம் தெரியணும். உங்களுக்கு ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்லித்தர, இது வெளியில் யாருக்கும் தெரியாது, யாரும் சொல்லித்தர மாட்டார்கள். இதையெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. டீச்சரை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, டீச்சர் சாதாரணமா சொல்லுவாங்க, 4-5 வார்த்தை சொல்லுவாங்க. என்ன பார்த்து என் டீச்சர் சொன்னாங்க ஒரு வார்த்தை, பேசாத. யாரை பார்த்து? எங்க கெமிஸ்ட்ரி மிஸ் மேடம், சூப்பரா இருப்பாங்க மேடம், பேரழகு. என்ன பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியாது. ஹோப்லெஸ் சொல்லுவாங்க. நால எனக்கு கூட ஃபேன்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அதுங்க எல்லாம் இல்ல இப்படி சிரிக்கும். எப்படியோ அப்படியே பார்ப்பேன் அந்த டீச்சரை. மறுபடியும் இல்ல உருப்படுறதுக்கு ஒரு வேலை செய்ய மாட்டியா? எப்ப பார்த்தாலும் பிச்சு, டான்ஸு, டிராமா, கபடி. படிக்கிறது தான் உனக்கு உருப்படியா ஏதாவது செய்வேன். பின்னால் உட்காந்து பேசிட்டே இருக்கிற, வாங்க அப்படின்னாங்க. முன்னால போனேன், +1 உங்க வயசு. நினைக்கிறீங்களா பெற்றோர்களே, இதுங்க எல்லாம் 4 அடிக்கு இருக்குதுங்கன்னு? 4 அடி மண்ணுல, 4 அடி சர்ஃபேஸ்ல, 4 அடி ஆகாயத்துல, 12 அடி. பார்க்கறதுக்கு தான் 4 அடி. சொன்னா எஸ் மிஸ், சுவர் மிஸ், ஓகே மிஸ். அது உள்ள என்ன போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு அவ்வளோ போயிட்டு இருந்திருக்கு உள்ள. அதெல்லாம் மறக்கவே இல்லை பாப்பா. நான் யோசிச்சு பார்க்குறேன், எப்போ பார்த்தாலும் இந்த டீச்சர் என்ன பார்த்து பேசாதங்கிறாங்க. கிட்ட வான்னு சொன்னாங்களா, வேகமா நடந்தவங்க கிட்ட நின்னா இப்படி நிறுத்தினாங்க. நில்லு, நீங்க தானே மிஸ் கூப்பிட்டீங்க, அதுக்கு இவ்வளவு வேகமா வர? நில்லு. ஏதோ சொல்றாங்க, பேசாதன்னு சொன்ன கேட்டுச்சா? இங்க இருக்கு, யாரை பார்த்து பேசாத? பேசுறதுக்கே பிறந்தவன் நான். இங்க போது குரல், ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க வராது. உழைக்க தெரியும் எனக்கு. இங்க சொல்லிட்டோம் நான் டீச்சர் பிளக்க பிடிங்கி விட்டுறோம் தெரியும். அதனால நான் இங்க சொல்லவே மாட்டேன், எல்லாம் இங்கதான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்ல மாட்டேன், நம்ப முடியாதுடா. கரெக்டா போய் சொல்லும். பாதிக்கப்பட்டவர்கள் பாருங்க, நான் என்ன பண்ணேன் ஒண்ணுமே சொல்ல. கிட்ட வந்தாங்களா, வந்தனா நின்னா, எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாதோ அங்க பேசாத. அவங்க சொல்லும் போது அவங்க ரொம்ப சாதாரண அழகா இருப்பாங்களா, அப்படியே பிங்க் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இங்கெல்லாம் அந்த அழகையே பார்த்துட்டு இருக்கேன் நான். இவ்வளவு அழகா இருக்கல, எங்கிட்ட அன்பா பேசலாம்ல மனசுல ஓடுது. ஆனா என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், அவங்க சொன்ன வார்த்தை புரிஞ்சிருச்சு. எங்க பேசணுமோ பேசு, எங்க பேசக்கூடாதோ பேசாத. அங்க பேசுறத, கிளாஸ்ல பேசுறத நிறுத்தினேன். கவனம் குழந்தைகளை, நமக்கு ஆகாதவர்கள் தான். என்ன சொன்னாலும் கவனித்துக் கொள்கின்றவர்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை சாதிக்கிறாங்க. ஆனாலும் அந்த அம்மாவை நான் ஜெயிச்சேன். எப்படி ஜெயிச்சேன் தெரியுமா? இந்த டீச்சர் சில பேர் இருப்பாங்க, இவங்களெல்லாம் கொஞ்சுவாங்க. இந்த டீச்சர்ஸ் இந்த கோட் போட்டு எல்லாம் உட்கார்ந்துட்டு திட்டத்துக்குன்னு சில பேர் இருக்கிறோம், அதுங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஒண்ணு செய்யுங்க, நீங்க என்ன மாதிரி செய்யுங்க. என்ன திட்டின கெமிஸ்ட்ரி டீச்சரை நான் பழி வாங்கினேன். அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். வேற எப்படி சார் ஜெயிக்கிறது? நம்மள திட்டவங்க எப்படி ஜெயிக்கிறது? நீ திட்டல, இன்னைக்கு நல்லா வாழ்ந்திருக்கேன் பார், நல்லா வளர்ந்திருக்கேன் பார் என்று சொல்லுவதை விட அவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லிவிட முடியும் என்கிறேன் நான். உங்களை யாரு அவமானப்படுத்துறாங்களோ அவர்கள் உங்களை வியந்து பாராட்டுகின்ற அளவிற்கு உயர்ந்த நிலைகள் குழந்தைகளே. அதுதான் கல்வி நிறுவனம் உங்களுக்கு சொல்லித் தருகின்ற மிகப்பெரிய சூட்சுமம். இது வேற யாரும் சொல்லித் தர மாட்டார்கள். ஆசிரியர்கள் கடுமையாக பேசலாம், சிரித்து பேசலாம், அரவணைத்து பேசலாம், செல்லம் என்று பேசலாம். அதையெல்லாம் கடந்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள் கவனம். ஸ்கூலுக்கு ரொம்ப ஜாலியான டைம் ஒன்று இருக்குது, கிளாஸ்க்கு டீச்சர் வராத டைம். செம ஜாலியா இருக்கும் சார், அனுபவிச்சவங்களுக்கு தெரியாது. அதுல நம்ம ஒன்று துரோகி ஒன்று இருக்கும். நேரா போய் ஸ்டாஃப் ரூம்ல இருந்து ஆகாத டீச்சரை ஒன்று கூட்டிட்டு வரும். ஆக்சுவலா நான் சொல்றேன் பாருங்க, வாழ்க்கையில அடிபடாம ஜெயிக்கிற குழந்தை அதுவா தான் இருக்கும். நமக்கெல்லாம் வெறுப்பா இருக்கும், ஆனா அது ஜெயிக்கிற குழந்தை. அதுக்கு தெரியும் இன்னும் ஃபீஸ் வாங்குதுங்க, ஒரு நாள் ஃபீஸ் கொடுக்கலன்னா விடுதுங்களா? இன்னைக்கு யூனிட் 4 எடுத்தாகணும். சைக்கிள் டெஸ்ட் வைக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட ஸ்கூலுக்கு வர சொல்றீங்க.
7 மணிக்கு 8 மணிக்கு வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துறீங்க, என்னத்துக்கு ஸ்டாஃப் ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறவா வந்து கிளாஸ் எடு அப்படி கூட்டு வருதுல, அது பிழைக்க தெரிந்த குழந்தை. சிலது வந்து ஜாலியா பக்கத்துல இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு உட்கார ஒண்ணு, அதுக்கு பேர் புளி முட்டை. அது உட்படவே உட்படாது, அடுத்தவங்களே உட்பட விடாது. மேக்ஸிமம் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்களோட விலகி இருங்க. இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்றேன், இந்த விஷயத்தை சொல்லி நான் நிறுத்துறேன். என் லைஃப்ல சில நுட்பங்களை நுவான்சஸ்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு கல்லூரியில தமிழ்துறை தலைவராக இருக்கிற, இதற்கு முன்னால் சென்ற ஆண்டு தமிழ் வளர்ச்சித்துறையின் உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் பணியாற்றி விட்டு வந்திருக்கிறேன். இந்த நுட்பங்கள், நாளை காலை எனக்கு டெல்லி பிளைட், நான் கம்பன் கழகத்தில் கம்பன் பேசுவதற்காக டெல்லி போகிறேன். நாளை மறுநாள் மாலை எனக்கு நிகழ்ச்சி டெல்லியில். நான் இவ்வளவு சுற்றுகிறேன், இவ்வளவு பேசுகிறேன் என்றால் என்ன பொருள்? ஒரு டீச்சராக இருந்த நான் மாணவர்களுக்கு சொல்ல வருகின்ற கருத்து, நிதானமாக இருங்கள், கவனமாக இருங்கள். டோன்ட் டேக் a radical decision in this life, in this age. பொறுமையா இருங்க. கத்துக்கிட்டு இருக்கீங்க, கத்துக்கோங்க. கற்றுக்கொள்ளுகின்ற வரைக்கும் பணிவுடன் இரு. கற்றதற்கு பிறகு அதிகாரம் பெறு. கற்கும் பொழுது அதிகாரி யாரு நீ? ஒரு லீவ் லெட்டர்ல பணிவு இல்ல உங்ககிட்ட. இந்த டீச்சர்ஸ்க்கு மரியாதை இல்ல. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா உனக்கு? நீ ஸ்வீட்டா பேசினாதான் பேசுவியா? அப்பதான் படிப்பியா? நான் டீச்சர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். Have an intellect arrogancy, not physical arrogancy. ஒரு சின்ன intellect arrogancy இருக்கணும். நீ இப்படி பார்த்தாலே அங்க போகணும். எஸ் மேம். டீச்சர்ஸ்க்கும் சொல்றேன், ஒழுங்கா ட்ரெஸ் பண்ற, பஞ்சுவலா கிளாஸ்க்கு வர்ற, பயஸ்ட் இல்லாம கிளாஸ் எடுக்கிற, எல்லாருக்கிட்டையும் கண்டிப்புடனும் அன்புடனும் சேர்ந்து கலந்து அந்த எது புரியவில்லையோ அதை பேரன்புடன் கற்றுக் கொடுக்கிற எல்லா ஆசிரியர்களையும் குழந்தைகள் நேசிப்பார்கள். அவர்கள் சொல்லுவதை அவர்கள் மீற மாட்டார்கள். இது டீச்சரா இருந்து நான் அனுபவித்தது. உங்களுக்கு இருக்கிற அந்த நுவான்சஸ் இருக்குல்ல, அந்த விழிப்புணர்வை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பாயிண்ட் நான் சொல்றேன். வாழ்க்கை உங்களுக்கு சில சவால்களை வீசும் குழந்தைகளை. இந்த அளவுக்கெல்லாம் நீங்க ஸ்வீட்டாலாம் காலேஜ்க்கெல்லாம் வா, நீ வாங்குற இவ்வளோலாம் ஸ்வீட்டாலாம் தூக்கி பிடிக்கிறதுக்கெல்லாம் தங்கராஜ் சார் மாதிரிலாம் ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இந்த 9th என்ன சொன்னாங்க? இப்போ 9th என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? வச்சிரு 10th போகணும் நம்பி தானே 10th வந்த. இப்போ என்ன சொல்றாங்க? 10th படிச்சிரு, அப்போதான் 11th போகலாம். நம்பி தானே 11th வந்த. 11th என்ன சொல்றாங்க? படிச்சிரு, அப்போதான் 12th போகலாம். 12th என்ன சொல்றாங்க? படிச்சிரு, அப்போதான் நீ ஸ்கூலை விட்டு வெளில போகலாம் சொல்றாங்களா? நான் சொல்றேன், எல்லாம் முடிச்சு நீ காலேஜுக்கு வா. காலேஜ முடி, அப்புறமா இந்த உலகம் சொல்லும் எல்லாம் முடிச்சிட்டியா, இப்போ வா, உன்னை நான் பதம் பார்க்கிறேன். நீ என்ன பதம் பார்த்தாலும் நான் பெற்ற கல்வியால் உன் பதத்தை நான் வெல்வேன். என்னுடைய ஷார்ட்னஸ் குறையவே குறையாது. நீ நிற்கிற அளவிற்கு நீ கல்வி அறிவை பெற வேண்டும். அந்த கல்வி அறிவு எங்கே கிடைக்கும்? இதோ இந்த 15 வயதிலிருந்து 25 வயதிற்குள் கிளாஸ் பெட் ஷார்ப்பா இரு. அப்படி இருக்காத. என்ன வெயிட், ரெஸ்பாண்ட் பண்ண, ரியாக்ட் பண்ணாத. ரியாக்ட் பண்ணாத. அப்படியா? ரியாக்ட் பண்ணாத, ரெஸ்பாண்ட் பண்ண. என்னாச்சு? டேய் கணேசா இருமா வரேன். அவங்க தான் எரிச்சல்ல கத்துறாங்க, உனக்கு என்ன? வரேன்னு சொல்ல, திருப்பி அதே ரேஞ்சில் கத்துவியா? ரெஸ்பாண்டிங் இல்லை என்றால் வாழ்க்கையில் ரெஸ்பான்சிபிலிட்டி வராது. ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கிறதுனா இந்த நுவான்சஸ் புரியும். அப்படி பார்த்தாலே புரிஞ்சிடும் அது என்னன்றது. இல்லைன்னா போய் அடிபட்ட அப்புறமா தான் புரியும். நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு நான் நிறுத்துறேன். அந்த விஷயம் இதுதான். சீன நாட்டில இருந்து சார் ஒரு ப்ராஜெக்ட் வந்தது 60 லட்சம் ரூபாய்க்கு. கவனம், 60 லட்சம் ரூபாய். அந்த பொண்ணுக்கு 3 மாசம் டைம். பெரிய லெபார்டரி வச்சு பயோகெமிஸ்ட்ரி. அவ லெபார்டரி வச்சு ஒன்றும் இல்லை, அதில் வந்து அவ அந்த பயோகெமிஸ்ட்ரியினுடைய அந்த வேலையை அவ செஞ்சால்னா ஒரு பிங்க் ரவுண்டு வந்து இப்படி சேர்ந்து ஒரு நிமிஷம் ஒளிரும். அந்த ரிசல்ட் வந்துருச்சுன்னா, இந்தியாவில் வந்துருச்சுன்னா அது சூப்பர் சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ வந்திருக்குதான். இந்த பொண்ணு 3 மாசம் போயிடுச்சு, பாதி தூரம் வருது முழுசா வரல, பாதி தூரம் வருது முழுசா வரல. 6 மாசத்துக்கு மறுபடியும் அப்ளை பண்ணுது. காசு கொடுக்க முடியாது, வேணா பண்ணுங்கிறாங்க. அவ வீட்டுக்கு கீழே லெபார்டரி. 6 மாசம் முடிய போது அவள் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கா. அவளுடைய தங்கச்சி பிசிக்ஸ் படிக்கிறவ வீட்டுக்கு வந்திருக்கா. என்னக்கா முடிஞ்சதா இல்லையா? என்னன்னு தெரியல, பாதி வந்து நின்று போயிடுது, என்னன்னு தெரியல. நான் லெபார்டரியை பார்க்கவா? அவ ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணு. நீ பார்த்து என்ன பண்ண போற? உங்க பிசிக்ஸ் பாட்டி பாத்துக்கிறேனே. சரி வா பாருண்ணா. சரி இப்போ பண்ணு. இல்லை நேற்று நைட்டு தான், அது ஒரு நாள் முழுக்க வெயிட் பண்ணணும், அடுத்த நாள் தான் பண்ண முடியும். சரி அடுத்த நாள் பார்க்கலாம். அடுத்த நாள் கரெக்டாக 12 o'clock லெபார்டரிக்குள்ள நுழைஞ்சு பார்த்தா அந்த ஒளிர் பாதி வந்து அப்படி நின்று போகுது. அவன் அந்த லிஸ்ட், அந்த ரிசல்ட் எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்டிருக்கேன். அந்த ரிசல்ட் எடுத்து பார்த்துருக்கா. உனக்கு கீ நோட்ஸ் கொடுத்தாங்கல்ல, இப்படி தான் பண்ணணும்ட்டு அது காட்டுன்னு. ரெண்டுத்தையும் பார்க்க எல்லாம் சரியா, எதுவுமே தப்பு இல்லை. எல்லாம் நீங்கெல்லாம் பல நேரங்களில் நினைப்பீங்கல்ல, a slip between the cup and the lip. அந்த ஒரு மார்க்ல தான் நான் ஃபெயில் ஆனேன். அப்புறம் ஒரு மார்க் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா நான் முழு கிணற தாண்டி இருப்பேன்.
வாட் இஸ் தட் 1 மார்க்? பாருங்க, அத அவ கவனிச்சிருக்கா. கவனிச்சு எடுத்து பார்க்கறேன். நீங்களும் நான் நினைக்கவே முடியாது. எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஏங்க அவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் பணம் வாங்குற பொண்ணு புத்தியா போட மாட்டாளா? மிஸ் பண்ணுவாளா? மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஃபுல்லா போட்டுருக்காங்க. அதுல ஒரு பாயிண்ட் பார்த்துட்டா, பிசிக்ஸ். நான் தான் பிசிக்ஸ் படிக்கிற பிள்ளைகளை, மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிற பிள்ளைகளை ரொம்ப கொண்டாடுவேன். இன்னைக்கு அந்த 2 சப்ஜெக்டும் ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு நம்ம நாட்டுல. ஆபத்துன்ற ஒரு கல்வியாளரா நான். குழந்தைகளை பிசிக்ஸையும் மேத்தமெட்டிக்ஸும் விட்டுறாதீங்க. அதுதான் நம் நாட்டிற்கான மிகப்பெரிய மூளை சொத்து. தங்கராஜ் சார் மட்டும் கை தட்டுறாரு. ஏன் தெரியுமா? அவர் மேத்ஸ். அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அவ கண்டுபிடிச்சா. என்ன பாயிண்ட் தெரியுமா? ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர் வச்சு. ஆமா, ரூம் டெம்பரேச்சர் தான் வச்சிருக்கேன். லூசு. இந்த ப்ரோக்ராம்க்கு ரூம் டெம்பரேச்சர்னு அவன் சொன்னது சீன நாட்டுல. சீன நாட்டுல என்ன ரூம் டெம்பரேச்சர்னு கேளு போன் போட்டு. 32. நமக்கு 27. அந்த 32ல வச்சு பாரு ரவுண்ட் வரும்னு. 32ல வச்சு அடுத்த நாள் 12 மணிக்கு பார்த்தா ரவுண்ட் வந்துட்டு அப்படி ஒளிருது. எங்க கோட்டை விடுகிறோம்? சிறிய புரிதல்களில் தான் அந்த கோட்டை விடுகிறோம். நாம் எக்ஸலன்ஸ் இருக்குல்ல, நான் உங்க எல்லாரையும் வாழ்த்துறேன். இன்னைக்கெல்லாம் எக்ஸலன்ட், எக்ஸலன்ஸ், பெட்டர், பெஸ்ட் அதெல்லாம் கிடையாது. லெஜெண்ட். நான் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துட்டு போறேன். அது ஏற்கனவே ஒரு படத்துல நான் பார்த்து கத்துக்கிட்டது. அதுக்கும் மேல யார் என்ன, நீ லெஜெண்டா, நான் அதுக்கும் மேல. என் குழந்தைகளை, உங்களை நம்பித்தான் இந்தியா இருக்கிறது, உங்களை நம்பித்தான் தமிழ்நாடு இருக்கிறது, உங்களை நம்பித்தான் நம் குடும்பங்கள் இருக்கின்றன, உங்களை நம்பித்தான் இந்த பள்ளிக்கூடம் இருக்கு. இன்னைக்கு எழுதிட்டு போனி. இந்த ஸ்கூல் யாருது? தங்கராஜ் சார் தான். தங்கராஜ் சார் தான் இந்த ஸ்கூல். இந்த பிரின்சிபல் தான். இந்த டீச்சர்ஸ். இவர் கட்டண ஸ்கூல் இது. டீச்சர்ஸ் வேலை செய்யற ஸ்கூல். நீ வயது முதிர்ந்து பாட்டியா தாத்தாவா ஆனதுக்கு அப்புறம் டேய் இது உன் தாத்தா ஸ்கூலுடா என்று நீங்கள் தான் சொல்ல முடியும். குழந்தைகளே, இது உங்கள் பள்ளிக்கூடம். இது இவர்கள் பள்ளிக்கூடம் இல்லை. இவர்கள் கட்டுகிறார்கள், செலவழிக்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். இங்கேதான் நாம் கற்கிறோம். ஒண்ணும் இல்ல. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன்ல, அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு போகுது இல்ல, வாலண்டியரிங் வந்துட்டு போதா? எத்தனை பேர் கவனம் செதறுது? நான் சொல்றேன் பாருங்க, இந்த உலகத்திலேயே நம்மை ஜெயிக்க விடாமல் செய்வதற்கு இப்படி 1008 கவனச்சிதறலுக்கான சிச்சுவேஷன் வந்துகிட்டே இருக்கும். கவனச்சிதறவே கூடாது. ஒண்ணும் இல்ல, நான் இப்படி பேசிக்கிட்டே இருப்பேன், ஒருத்தங்க இப்படி மேல வந்து இப்படி போவா. நான் முக்கியமான விஷயம் வாழ்க்கைக்கு சொல்லிட்டு இருப்பேன். ஒண்ணும் இல்ல, இப்ப தங்கராஜ் சார் இங்க வந்து நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் காதுல அந்த டீச்சர் வந்து ஏதோ ஒன்று சொல்றாங்க. நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் பேச்ச கவனிப்பீங்கன்றீங்க? 90 விழுக்காடு அங்கதான் போகும் கருத்து. அவன் சொல்லட்டுமா, நீங்களும் நானும் சாவுற வரைக்கும் அந்த அம்மா அந்த ஐயா காதுல என்ன சொன்னாங்கன்னு அவரும் சொல்ல போறதில்ல, நமக்கு தெரிய போறது. ஆனா இங்க நான் மைக்க போட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். நான் கத்திக்கிட்டு இருக்கிறது கேட்க மாட்டீங்க. இதுல பல்ல தேய்க்கிறீங்களோ இல்லையோ செல்ல தேய்ச்சிட்டு இருக்கீங்க. காலையில உயிரோடு இருக்கிறோமானே தெரியாது. குழந்தைகளுக்கு மட்டும் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாரும் தான் உயிரோட இருக்கிறீங்களா இல்லையான்னு கூட தெரியாது. காலையில எழுந்திருச்சு உடனே செல்ல தேடுறது. எங்க போகுது? அங்கதானே இருக்கு. இந்த அப்பா அம்மார்கள் பாத்ரூமுக்கு கூட கொண்டு போறது பயம். தனியா போறதுக்கு, இதை தனியா விட்டுட்டு போறதுக்கு பயம். நீ மட்டும் என்னமா சார் பாஸ்வேர்டு வைக்கிறாங்க சார். ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார் எங்க காலேஜ் வாசல்ல. அதை போய் எடுத்துட்டேன் சார். கை கால்லாம் அடி ரத்தம். அது கையில பேக் பேக் இருக்கு. ஏய் போன் கொடுன்னு கேட்கறேன். அது அந்த மயக்கத்திலையும் எதுக்கு உனக்கு போனுன்னு பாக்குது. புடிங்கிட்டேன் தம்பி. அப்பாவுக்கு போன் பண்ணணும், பாஸ்வேர்ட் சொல்லுன்னு. அதுல மயங்க போகுது. மயங்கிறாத, உங்க அப்பா நம்பர் கொடு. அதுல உடஞ்ச கையில இருந்து இப்படி போடுதுங்க பாஸ்வேர்டு. எனக்கு சொல்லலாம்ல சார், போடுதுங்க. இந்த சூன்யம் வைக்கிறவங்க அந்த ஒரு பாக்ஸ் ஒன்று அடிச்சு ஒரு செப்பு தகடுல இந்த நட்சத்திரமா போட்டு அது ரவுண்டா போட்டு பிளஸ் மைனஸ் இன்டூ வகுத்தெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி போடுது சார். நானும் வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி, PhD எல்லாம் படிச்சு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், பேடை பேச்சாளர், இங்க போறவ அங்க பேசுறவ எல்லாம் தாண்டி இப்படியாவது மனப்பாடம் பண்ணலான்னு. அது ஒரு ரவுண்டு போட்டுச்சு, ஒரு W போட்டுச்சு, ஒரு Z போட்டுச்சு, அப்புறமா T எப்படியோ போட்டுச்சு, அதுக்கு மேல எங்கேயோ புள்ளி வச்சது, இன்ட்டு போட்டுச்சு, அப்படி வச்சா திறந்துச்சு. அவங்க அப்பா பேரை தேடி அப்பான்னு வந்து ஆன் பண்ண சார். சார் உங்க பொண்ணுடைய நம்பர் தானே இதுன்னு கேட்டேனா, அவர்லாம் ஆமா நாள். அதுக்குள்ள அதை பார்த்தேன், அது மயங்கிருச்சு. அதை பார்த்த மயங்கனல்ல, அது மயங்கின 5 செகண்ட்ல இது மறுபடியும் லாக் ஆயிடுச்சு. ஆமா மேடம். அப்புறமா அவளுடைய ஸ்கூல் அந்த இது எடுத்து ஐடி எடுத்து அவ எந்த எது என்ன இதுன்னு பார்த்து நான் 25-30 நிமிஷம் செலவு பண்ண மறுபடியும் அந்த ஃபோன் நம்பர் கண்டுபிடிக்கும். என்னத்துக்கு அவ்வளோ பாஸ்வேர்ட் தான் கேட்குறேன்.
யார்கிட்ட மறைக்கிறீங்க? என்ன மறைக்கிறீங்க? கையில போன் இருந்தாலே ஒரு செல்ஃபி. என்ன பண்ண போறீங்க அந்த செல்ஃபியை வச்சு? எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்து அனுப்பி என்ன பண்ண போறீங்க? நான் ஒன்னு சொல்றேன், இந்த கேட்ஜெட் இனிமேல் இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கேட்ஜெட் இன்னைக்கு உங்க கையில இருக்காது. இது வேறு வடிவத்தில் உங்கள் கையில் இருக்கும். இதை பயன்படுத்துங்கள், பயன்பட்டு போவாதீர்கள். இதற்கு பயன்பட்டு போவாதீர்கள், பயன்படுத்துங்கள் என்கிறேன் நான். நான் இந்த வார்த்தையோட நிறுத்துறேன். என் மனதிலே மிக நீண்ட நாட்களாக நான் பயப்படவே மாட்டேன், எதுக்குமே பயப்பட மாட்டேன். அம்மா அப்பா குழந்தை வீடு வீட்டுக்காரரு அவங்களுடைய உடல் நலத்தை பற்றி கொஞ்சம் அச்சம் இருக்கும். அவங்க நல்லா இருக்கணுமே அப்படிங்கிற பிரார்த்தனை, அதுக்கு தான் பயம். மற்ற எதுக்குமே பயப்பட மாட்டேன். நான் பயந்த ஒரு நேரத்தை சொல்லிட்டு போறேன். உங்க எல்லாருக்குமே அது புரியுமா புரியாத அதே டைலாக் தான். யாருக்கு புரியுறதோ இல்லையோ, சுபத்ரா உனக்கு கூடவா புரியுது? இங்க இருக்கிறவங்க யாருக்காவது அது புரிஞ்சிருச்சுன்னா போதும். நான் எப்பவுமே என்னுடைய பயணம் எப்படி தெரியுமா குழந்தை, நான் அவ்வளவு தூரத்தில் அந்த காலையில நான் டியூட்டி முடிச்சுட்டு இங்க வந்து நின்று இந்த 1 மணி நேரம் உங்களோட பேசுறேன்ல, என் உடல் உபாதைகள் அதிகம். அதெல்லாம் கடந்து தான் நான் டிராவல் பண்ணி வந்து உங்களோட பேசுறேன். ஆனால் என் இலக்கு என்ன தெரியுமா? இது 1000 கணக்கில் கூடி இருக்கிறீங்களே, நீங்கள் அல்ல என் இலக்கு. இந்த 1000 கணக்கில் கூடி இருக்கக்கூடியவர்களில் யாரோ ஒருவர் தான் என் இலக்கு. ஒருத்தருக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும். இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் மூங்கில் காடு இருக்க, யாரோ ஒருத்தருக்கு புரிஞ்சிருச்சுன்னா. எனக்கு ரொம்ப பிடித்த, நான் பாட்டு ரொம்ப கேட்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது பாட்டு கேட்பேன். என் அப்பாவுடைய பழக்கம் அது. ஹிந்தி பாட்டு நிறைய கேட்பேன். அன்னைக்கு வீட்டுல யாருமே இல்லைன்னா வசதி சத்தமா பாட்டு போடலாம், இல்லைன்னா காதல தான் போட்டுட்டு இருக்கணும், இல்லைன்னா ஒன்னொன்னு வந்து கத்தம். ஏன் காதல வச்சு கேட்கறது சத்தமா போட முடியாது சார். அன்னைக்கு வீட்டுல யாரும் எல்லாம் சத்தமா போட்டேன். அந்த பாட்டு கூட உங்க யாருக்கா தெரியுமான்னு பாருங்க. பாசிகர். எத்தனை நான் வந்து கூகுள்ன்ற ஒண்ண கொண்டு வந்தேன். அது ஒரு பெரிய டேப்லெட் மாதிரி இருந்ததை வச்சுட்டேன். நீங்க எல்லாருமே வந்து அலெக்சாக்கு லேடிஸ் வாய்ஸ் தானே சார் வச்சிருக்கீங்க? இல்ல சர்வீஸ்னாலே லேடிஸ் வாய்ஸ் தான் உங்களுக்கு. எஸ் குட் மார்னிங், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு அது கேட்கும். நம்ம வீட்டில் தான் நம்ம பேச்சை யாரும் கேட்கறது இல்லை. அதனால நான் அந்த கூகுள் வாய்ஸ் ஆம்பளை வாய்ஸா மாற்றி வச்சிருக்கிறேன். எஸ் டாக்டர் சுல்தானா, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு அது கேட்கும். உடனே அதுக்கிட்ட சொல்வேன். அதுக்கிட்ட நான் ஒரு இந்த பாட்டை போடலாம்னு சொல்லிட்டு ஏன்னா போய் குளிக்கலாம், சத்தமாக பாட்டு போட்டு குளிக்கலாம். போய் மேரா தில் பார்த்தேன், அது ஆன் ஆகல. ஆன் பண்ணிட்டு மேரா தில் தா அக்கேலா அப்படின்னு சொன்னதுக்குள்ள பெல் அடிச்சிருச்சு. நேரா போய் பில் பார்த்துட்டு உள்ள ஏதோ காசு கேட்க வந்திருந்தாங்க. ஐயனுக்கு ஏதோ காசு கொடுத்துட்டு கதவை முடித்து வர ஆம்பளை வாய்ஸ் பொம்பளை வாய்ஸா மாறி இருக்கு சத்தியமா. டாக்டர் சுல்தானா, ஐ திங்க் யூ ஆர் பேக், ப்ளீஸ் சிட் டவுன். நான் டீச்சரா இருந்தாலும் கீழ்ப்படிந்த மாணவி. உட்காந்துட்டேன். ஹேவ் a deep breath. Take a glass of water and drink. கிச்சனுக்கு போகணும். இது பயமுறுத்துது உட்காருன்ட்டு. நான் கம்முன்னு இருந்தேன். Now you take your mobile and call Amin. எங்க அம்மா பேரை அம்மின்னு போட்டு வச்சிருக்கேன். என்னத்துக்கு நான் இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு உடனே பல்ப் ஆனாச்சு எனக்கு. உள்ள உட்காருங்குது, தண்ணி குடிக்குது, டீப் பிரெத் எடுங்குது, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்குது. அப்புறமா தான் புரிஞ்சுது மேரா தில் தா கேலா நான் சொன்னேன்ல, அந்த உருது வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா என் இதயம் தனிமையில் வாடுகிறது. அது என்ன நினைச்சிருச்சு பிரதர், நான் தனிமையில வாடிட்டு இருக்கிறேன், சூசைட் பண்ண போறேன்னு முடிவு பண்ணிட்டு அது எனக்கு கவுன்சிலிங் கொடுக்குது. அப்ப நான் நினைச்சு பாருங்க, ஒரு 3வது கண் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறதா இல்லையா? நான் நினைச்சாலே அது வருது. நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வருது. நான் என்ன பேசுறேன்னா அது வருது. அப்படி என்றால் ஒரு 3வது கண் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அலர்ட்டா இருங்க. காலேஜ்ல ஸ்கூல்ல எதுவா இருந்தாலும் கற்றலில் ஈடுபடுங்கள். ஸ்டே அலர்ட், ஹெல்தியா இருங்க, பெரியவங்க பேச்ச கேளுங்க, உங்களுக்கானதை நீங்கள் முடிவு செய்யுங்கள், எந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் உட்படாதீர்கள். உங்களுடைய இந்த அலர்ட்னஸ் அண்ட் அவேர்னஸ் தான் உங்களை காக்கும் மிகப்பெரிய கருவி. அந்த கருவியை பலமாக்குவது கல்வி. கல்வியை மதிப்பெண்களுக்காக படிக்காதீர்கள், கல்வியை கல்விக்காக படித்து பாருங்கள். மதிப்பெண்களுக்காக படித்தால் வேலை கிடைக்கும். கல்வியை கல்விக்காக படித்தால் புகழ், பணம், செல்வாக்கு, பயணம், பதவி எல்லாம் கிடைக்கும். குழந்தைகளை சிறகை விரித்து வானத்தில் பறந்து பாருங்கள். கற்றல் மட்டும்தான், ஒழுக்கம் மட்டும்தான் 2 சிறகுகள். இந்த 2 சிறகுகளை விரிக்க 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 நீங்கள் குருவி குஞ்சு போல் இருந்தாலும் வளர 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 நீங்கள் ராஜாளி என்பதனை தெரிந்து கொள்வீர்கள். இதோ வானம் காத்திருக்கிறது. சிறகை விரித்து ஒழுக்கத்தையும் கற்றலையும் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். பறந்து பாருங்கள், வானம் வசப்படும். வாருங்கள், கொஞ்சம் அன்னார்ந்து பாருங்கள். நானும் அங்கேதான் பறந்து கொண்டிருக்கிறேன். வாருங்கள், சேர்ந்து பறக்கலாம். நன்றி, வணக்கம்.